Welcome to all once again. Today we have to discuss two-dimensional motion. That means projectile motion in dynamics. Dynamics la projectile of motion. அது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி உங்களுக்கு நான் நடத்திருப்பேன். இது வெரி இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் இன்னும் நீங்கள் கொஞ்சம் நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து இந்த சாப்டர்லேருந்து எதை மாதிரி நீங்கள் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, எதை மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஒன் செகண்ட் நான் உங்களுக்கு அதை நடத்துகிறேன். புரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கொஸ்டின் பண்ணுங்கள், குரூப்பில் கேளுங்க. ஓகே, நம்ம பார்த்துருக்கோம் இதோட பேசிக். ஃபஸ்ட்டு இதை யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தா ஆர்கிமிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கிமிடிஸில் அவர் வந்து ஒரு கிரேக்க நாட்டில் உள்ள ஒரு தீவில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ வந்து கப்பல்லேருந்து வரவங்களாம் இங்கேருந்து ஒரு ஸ்டோன் கல்லை போட்டு எப்படி அதை நம்ம ஷூட் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த பர்பஸுக்காக தான் இந்த சாப்டரை வந்து ரொம்ப டீப்பாக ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். ஸ்டில் நோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் இன்னும் 2000 இயர்ஸாக அந்த ஸ்டில் நோ இந்த ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் இந்த டைனமிக்ஸில் ப்ரொஜெக்டைல் ஆஃப் மோஷன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பீரங்கியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குண்டை உள்ளே வச்சு நம்ம கரெக்டாக எந்த இடத்த எக்ஸாக்டில் 100 கிலோமீட்டரில் போயிட்டு விடணும், இல்லை 90 கிலோமீட்டர் இந்த இடத்துல போயிட்டு விடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமானது இது நமக்கு வந்து பார்த்துருக்குது. ப்ரொஜெக்டைல் ஆஃப் மோஷனை வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து யார் தெளிவாக நம்ம டிஃபைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா கலீலியோ வந்து நமக்கு அதை கரெக்டாக வந்து அதை டிஃபைன் பண்ணி கொடுத்தாரு. எப்படின்னா நம்ம கலீலியோ யார்? கைனிமேட்டிஸ் அது ஃபாதர் ஆஃப் கைனிமேட்டிஸ் யாருன்னா கலீலியோ அப்படின்னு சொல்லுவோம். அகைன் அவர் வந்து பார்த்தோன்னா 2 ஆஸ்பெக்டில் பார்த்தார். ஒன்று வந்து ப்ரொஜெக்டைல் ஆஃப் மோஷனை எப்படி அவர் டிஃபைன் பண்ணியிருக்காருன்னா மேஜர் ஆஸ்பெக்ட், செகண்டு மைனர் ஆஸ்பெக்ட், 2 இதில் பார்த்தார். மேஜர் ஆஸ்பெக்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். மேஜர் ஆஸ்பெக்டில் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் ஹரிசாண்டல் வெலாசிட்டி அண்ட் வெர்டிக்கல் வெலாசிட்டி. ப்ரொஜெக்டைல் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறப்ப இது வந்து இந்த ஃபிகரை கொஞ்சம் நல்லா பாருங்கள். இதுதான் ப்ரொஜெக்டைல் ஆஃப் மோஷன். நல்லா இதை கவனிச்சிங்க அப்படின்னா இது ஒரு வெலாசிட்டி, ஒரு வெலாசிட்டி, ஒரு பார்ட்டிக்கல், ஏதாவது ஒரு கல் எதாவது நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அந்த கல்லில் த்ரோ பண்ணுறோம், ஏரில் த்ரோ பண்ணுறோம். அதுதான் நான் இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்கிறேன். அந்த ஒரு கல் ஏதோ ஒரு பார்ட்டிக்கலை நான் அந்த ஏரில் த்ரோ பண்ணுறேன். அது எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோன்னா அதோட பாத்து பார்த்தீங்கன்னா எப்படி போகுது பாருங்கள். இந்த ரேஞ்சில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா பெரபோலா ஷேப்பில் இருக்கும், பெரபோலா ஷேப்பில் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஏன் இப்படி போகுது ஃபர்ஸ்ட். செகண்டு, இதோட இந்த பாத்துக்கோட என்ன எக்ஸ்பிரஷன் என்ன. அகெயின் இதோட மேக்ஸிமம் ஹைட், அந்த பார்ட்டிக்கல் நம்ம விடும்போது அதோட மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ இருக்கும். அகெயின் அண்ட் தென் இதோட ரேஞ்ச், இதுதான் ரேஞ்ச் 0 to x. இதோட ரேஞ்ச் என்ன, இதோட ஆங்கிள் ஹேவிங் த ஹரிசாண்டல். திஸ் இஸ் ஹரிசாண்டல், திஸ் இஸ் வெர்டிக்கல். ஹரிசாண்டல் மீன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துப்போம், யூனோவெல். அண்ட் தென் வெர்டிக்கல் டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா யூ சைன் தீட்டா அப்படின்னு பார்க்குறோம். அகைன் இந்த யூன்றது தான் நம்ம கொடுக்குற இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேங்களா? அண்ட் தென் இது ஹரிசாண்டல் டைரக்ஷன் எப்படி எடுப்போம், யூஎக்ஸ்ன்னு எடுப்போம். இது இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன் யூஒய். ஸோ யூஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த டைரக்ஷன் காஸ் தீட்டா அப்படின்னு எடுக்கிறோம். இந்த டைரக்ஷனில் யூஒய் ஈக்குவல் சைன் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். அகைன் நான் அது கொஞ்சம் ஒரு டேபிளில் கொடுத்துருக்குறேன். மோஷன் ஹரிசாண்டல், இதோட ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நம்ம த்ரோ பண்ணும்பொழுது பார்த்தோம்னா ஹரிசாண்டல் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ ஃபோர்ஸ், அதான் கொடுத்துருக்கோம். நோ ஃபோர்ஸ் ஆக்டிங். எந்த ஒரு ஃபோர்ஸும் ஹரிசாண்டலில் போயிட்டு இருக்கும்போது நல்லா கவனிங்க. ஹரிசாண்டலில் இந்த நான் பொருளில் வந்து ஒரு சாக்கு ஒன்று இருக்குது. இந்த சாக்கை நான் ஹரிசாண்டலாக த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா ஹரிசாண்டலாக கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், அப்படியே தான் போயிட்டுருக்கும். லாஸ்ட் வரையும் இந்த ஃபோர்ஸ் நான் விட்டு த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபோர்ஸு ஹரிசாண்டலாக போயிட்டே இருக்கும். தட் இஸ் கோயிங், போயிட்டே இருக்கும்.
அந்த ஃபோர்ஸில் எந்த ஒரு ஃபோர்ஸும் வந்து ஆக்ட் ஆகாது, அதான் எழுதியிருக்கேன். பட் நம்ம வெர்டிக்கல் டைரக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா vertical டியூ டு த கிராவிட்டி, அந்த கிராவிட்டியால் வெர்டிக்கல் டைரக்ஷன் அந்த டைரக்ஷன், இது வெர்டிக்கல் டைரக்ஷன், இது ஹரிசாண்டல் டைரக்ஷன். வெர்டிக்கல் டைரக்ஷனில் பார்க்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கிராவிட்டியால் ஆக்சிலரேஷன் ஆகும், ஆக்சிலரேட் ஆகி அகைன் ஃபாஸ்ட்டாக வர போயிட்டு இருக்கும். ஓகேங்களா, அது சேஞ்ச் ஆகும். ஸோ ஓகே, நம்ம பார்க்கலாம். மோஷனில் பார்த்தா ஹரிசாண்டலில் ஃபோர்ஸ் பார்த்தோன்னா தேர் இஸ் நோ ஃபோர்ஸ், இதில் எந்த ஃபோர்ஸும் இருக்காது. இதோட வெலாசிட்டி பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட் அப்படியே டைரெக்டாக அப்படியே போயிட்டே இருக்கும், இட் இஸ் கோயிங். அண்ட் தென் ஆக்சிலரேஷன் பார்த்தோன்னா 0, அது மறுபடியும் ஃபாஸ்ட்டாக போகும், ஸ்லோவாக ஆகும் அப்படிலாம் கிடையாது. ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருள் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டாக போயிட்டே இருக்கும், அப்படி தான் சொல்கிறாங்க. ஆக்சிலரேஷன் 0. ஓகேங்களா, வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்கும். ஃபோர்ஸ் நோ ஃபோர்ஸ் ஆக்டிங், இதில் எந்த ஒரு ஃபோர்ஸும் இருக்காது. சரி ஓகே, அடுத்து அகைன் பார்த்தோம்னா வெர்டிக்கல் டைரக்ஷனில் நம்ம பார்த்தோம், அதோட ஃபோர்ஸை பார்த்தோம் அப்படின்னா த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆக்ட் டவுன்வர்ட்ஸில் என்ன பண்ணுவோம், கிராவிட்டி இருக்கும், கிராவிட்டியால் என்ன பண்ணுவோம், எந்த ஒரு பொருளும் கிராவிட்டியால் எடுத்துக்கிட்டே இருக்கும், கீழே போயிட்டே இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்சிலேட் ஆகிட்டே இருக்கும் அந்த பொருள் மேலே, அதான் எழுதிருக்கிறோம். வெலாசிட்டி பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகும், ஆக்சிலேட்டர் சேஞ்ச் ஆகும். எப்படி ஆகும், 10 மீட்டர்/செகண்ட். ஆக்சுவலி இதோட சரியானது என்ன முடிஞ்சுன்னா 9.81 மீட்டர்/செகண்டு. நம்ம அப்ராக்சிமேட்டாக 10 மீட்டர்/செகண்ட் எழுதுகிறோம். ஸோ ஆக்சிலரேஷன் ட்வைஸ் ஆனால் அது ஆக்சிலரேஷன். ஸோ 10 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறோம். அகைன் இந்த பாருங்கள், நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கிறேன். ஒன்று வந்து வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்டைல் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, அதுதான் இனிஷியல் வெலாசிட்டி. இதை கொடுக்குறோம், நம்ம கொடுக்குற வெலாசிட்டி, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸு, நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம், நம்ம இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ, அதுதான் இனிஷியல் வெலாசிட்டி தான் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்டைல்னு சொல்கிறோம். அகைன் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டைல்னா ஹரிசாண்டல் வித் ஹரிசாண்டல், இதுதான் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டா. அகைன் ரேஞ்சு பார்க்குறோம் ஃப்ரம் த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட்டாக எவ்வளோ நேரம் இது ட்ராவல் பண்ணி லாஸ்ட்டில் எண்டிங் பாயிண்ட் வருது, எப்போ வந்து இந்த இடத்த டச் பண்ணுது லாஸ்ட்டு கிரவுண்டை, இது வரையும் அப் டு ஆரிஜின் டு திஸ் பாயிண்ட் வரையும் பார்த்தோன்னா ரேஞ்ச், அதை நம்ம ஆர்னு சொல்கிறோம். அகைன் ட்ரஜெக்டரினா ஒன்றும் கிடையாது, இதுதான் ட்ரஜெக்டரி, இந்த பாத்து தான் ட்ரஜெக்டரி, அந்த பாதை தான் என்ன சொல்லுவாங்க, ட்ரஜெக்டரி அப்படின்னு சொல்கிறோம், அந்த பாதை தான் ட்ரஜெக்டரி. அகைன் டைம் ஆஃப் ஃப்ளைட்னா இந்த ஒரு பார்ட்டிக்கல் ஃப்ரம் ஆரிஜின் டு திஸ் பாயிண்ட், ஆரிஜின் டு லாஸ்ட் இந்த 0 u3 = 0, அதை நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்லேருந்து மேக்ஸிமம் ஹைட்டு எவ்வளோ தூரம் போச்சு, அகைன் இந்த பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் இந்த கிரவுண்டுக்கு வந்து எப்போ சேருது. ஸோ இதோட டோட்டல் டைம் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுது, ஏரில் எவ்வளோ நேரம் டோட்டலாக டைமில் ட்ராவல் பண்ணுது, அதை கண்டுபிடிக்கிறது தான் டைம் ஆஃப் ஃப்ளைட். நம்ம ஒரு பொருளை ஜஸ்ட் நம்ம த்ரோ பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட நம்மளுடைய ஒர்க்கையெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஏரு ப்ளஸ் இந்த கிராவிட்டியால் இதில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்குறது பேர் தான் ப்ரொஜெக்டைல் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ் டைரெக்ஷனில் எடுக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்டூ டைம். எக்ஸில் என்ன இருக்குது, ஹரிசாண்டல் வெலாசிட்டி. எக்ஸில் ஹரிசாண்டல் வெலாசிட்டினா இது எக்ஸ் டைரெக்ஷன், இதில் இருக்கிற ஹரிசாண்டல் வெலாசிட்டி, இதில் ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்ன, யூஎக்ஸில் காஸ் தீட்டா, யூ காஸ் தீட்டா, இது யூ சைன் தீட்டா, யூ காஸ் தீட்டா. இது ஹரிசாண்டல் வெலாசிட்டி, ஹரிசாண்டலில் இருக்குது, கான்ஸ்டன்ட் மாறாது. ஸோ யூ காஸ் தீட்டா இன்ட்டு டைம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு யூடி காஸ் யூ காஸ் தீட்டா இன்ட்டு டி. திஸ் இஸ் a displacement of x direction. This is displacement in x direction. Again
ஸோ இந்த ஒரு எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம டி வேல்யூவை கவுண்ட் பண்ணலாம், டி வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா we will find t equal x divided by u cos theta. ரைட் சைடில் u cos theta. நம்ம டி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். டி வேல்யூ எங்கேயாவது நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அந்த வேல்யூ கூட நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன். செகண்ட், நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெர்டிக்கல் டைரக்ஷன். இது ஹரிசாண்டல் டைரக்ஷனில், அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் நம்ம பார்த்துருவோம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அகைன் ஒய் டைரக்ஷனில் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு என்னங்கிறத பார்க்கலாம். ஒய் சிக்கல் என்ன சொல்கிறாங்க, த வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்ட் இன் ஏ டைம் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். த இனிஷியல் வெலாசிட்டி, the initial vertical velocity u1, this is u1, this is u1, இந்த பாயிண்ட் தான் u1 in vertical direction. in vertical direction ல u1 equal to என்ன சொல்லுவாங்க, u sin theta, u sin theta. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்டோட எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுவாங்க, ut plus of at ஸ்கொயர். அதோட எக்ஸ்பிரஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். x equal to ut minus ஏன் கிராவிட்டி, கிராவிட்டியில் மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். அந்த சேம் எக்ஸ்பிரஷன் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, எக்ஸ் பதிலாக நம்ம என்ன டைரக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம், இப்போ ஒய் டைரக்ஷன், அதாவது ஒய் டைரக்ஷன் கண்டுபிடிக்கும் வெர்டிக்கல். ஸோ ஒய் ஈக்குவல் u1ன்றது என்னது, வெர்டிக்கல்ல, ஹரிசாண்டல்ல இல்லை, வெர்டிக்கல்ல, இன் வெர்டிக்கல். வெர்டிக்கல்ல வெலாசிட்டி என்ன இருக்கு, வெர்டிக்கல்ல வெலாசிட்டி u sin theta இருக்கு. ஸோ u sin theta again into t minus of gt square, again y equal u sin theta into what is the value of time, what is the value of t. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், டி வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டி வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா, எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா மைனஸ் ஆஃப் ஜி இன்டூ எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். அகைன் ஒய் ஈக்குவல் எக்ஸ், நம்ம யூக்கு யூ கேன்சல் பண்ணலாம், ரெண்டு யூ கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டுனா என்ன இருக்குது, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா டேன் தீட்டான்னு வந்துடும். எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இன்ட்டு டேன் தீட்டா மைனஸ் ஆஃப் ஜி எக்ஸ் ஸ்கொயர் வரும், உள்ள ஸ்கொயர் பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இந்த வேல்யூ வந்துடும். திஸ் இஸ் ஒய் டைரக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஒய் டைரக்ஷன், வெர்டிக்கல் டைரக்ஷனில் இது. திஸ் ஒன் இஸ் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. திஸ் இஸ் வெர்டிக்கல் டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ, this is constant, tan theta ங்கிறது constant, minus g divided by 2u square cos square theta, இது அப்படியே constant, into x square. அப்போ என்னது, நமக்கு தெரிஞ்சது தான் என்னது, x value into constant minus constant into x square. This is like parabola. ஸோ இதுதான் பெரபோலாக்குள்ள எக்ஸ்பிரஷன் வந்துட்டு. ஸோ இதுதான் அந்த லைன், இதுதான் அந்த பாத். அதனால தான் நமக்கு ஒரு பொருளை நம்ம த்ரோ பண்ணும்பொழுது, ஒரு பார்ட்டிக்கல் நம்ம த்ரோ பண்ணும்போது அது ஏன் வந்து பெரபோலா ஷேப்பில் கிடைக்கிது அப்படின்னா, இதான் அதுக்குள்ள எக்ஸ்பிரஷன், இதான் அதுக்குள்ள ஈக்குவேஷன், இதான் பெரபோலாவுக்குள்ள ஈக்குவேஷன். எக்ஸு ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட்டு மைனஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம செகண்டாக இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டி என்ன, வெலாசிட்டி எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுவோம், வெலாசிட்டி v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி, u ப்ளஸ் ஏடிங்கிறது தான் வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷன். சரி, ஓகே. இப்போ என்ன சொல்கிறோம், ஹரிசாண்டல் டைரக்ஷன். இப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டினா எப்படி அப்படின்னா, ஹரிசாண்டோட ஏதோ எனி பாயிண்ட், ஏதோ சம்திங் ஒரு பாயிண்டில், இந்த ஒரு கர்வில் சம் பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட்டு, ஒவ்வொரு பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி மாறும். இதோட ஹைட்டு எக்ஸ் டைரக்ஷன், இது எக்ஸ் டைரக்ஷன். எக்ஸில் எக்ஸ் இப்போ 1 அப்படின்னு சொன்னால், இப்போ ஒயில் என்ன, எக்ஸில் இந்த வேல்யூ, ஒயில் என்ன வேல்யூ, சம்திங் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கும் இதோட பாயிண்ட் என்ன செய்யணும், இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே போகும். நம்ம ஒரு சம்திங் இந்த பாயிண்ட் எடுத்துருக்கோம் சி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு எனி பாயிண்ட், சி பாயிண்ட் எடுத்துருக்கோம்.
இந்த பாயிண்டில் அதில் ரிசல்டன்ட் வெலாசிட்டி எப்படி இருக்கும். அதை போல் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு இருக்கலாம். இதோட எப்படி கண்டுபிடிக்கணும்? ஹரிசாண்டல் வேல்யூ ப்ளஸ் வர்டிக்கல் வேல்யூ, இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண என்ன வரும்? நம்ம ரிசல்டன்ட் வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிருக்கோம். வெலாசிட்டிக்குள்ள எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும், v = u + at. அந்த நம்ம வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷன் வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வெலாசிட்டி அலாங் த ஹரிசாண்டல் டைரக்ஷன் ux = ஹரிசாண்டல் டைரக்ஷன் என்ன இருக்குது? u cos θ. ஹரிசாண்டல், திஸ் இஸ் ஹரிசாண்டலோட அது ஹரிசாண்டலில் வெலாசிட்டி என்ன செய்யாது? மாறாது, கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தா அதோட வேல்யூ பார்த்தா எப்படி இருக்குன்னா u cos θ தான் இருக்கும். இந்த இடத்துல u cos θ ஆமாம் யூஎக்ஸ்னு எடுத்துருக்கேன். ux இங்கேயும் பார்த்தோம்னா ux, இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ux u5 ஒவ்வொரு செகண்டுக்கும் பார்த்தோன்னா மாறாது. அதில் இருக்கிற கிராவிட்டியால் என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் என்ன செய்யுது? கிராவிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. எப்படின்னா போகுது, ஃபோர்ஸ் போயிட்டுருக்கு. அதாவது இனிஷியல் வெலாசிட்டி யூஎக்ஸுங்கிற ஒரு இனிஷியல் வெலாசிட்டி போயிட்டுருக்கு. அந்த இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு வரையும் சேஞ்ச் ஆகாது. இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆகாது, எங்கேயுமே சேஞ்ச் ஆகுது, போயிட்டே தான் இருக்கும். ஏன் இந்த இடத்துல u3 = 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இந்த ஸ்டார்ட் ஆகுற இடத்துல இந்த இடத்துல இதோட ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்ன? ux. பட் வர்டிக்கல் டைரக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது? u sin θ. ஸ்டார்டிங்கில் u sin θன்னு இருக்கும். பட் கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் மூமெண்ட்டில் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா u மைனஸ் என்னாகும்? gt. கிராவிட்டியெல்லாம் என்ன வரும்? u வெலாசிட்டி என்ன வரும்? ஹரிசாண்டலுக்குள்ள வெலாசிட்டி எப்படி இருக்கும்? u மைனஸ் gt அப்படின்னு இருக்கும். uன்றது u sin θ மைனஸ் கிராவிட்டி, u sin θ மைனஸ் கிராவிட்டி மைனஸ் gt ப்ளஸ் இந்த u sin θ ரெண்டுமே சேர்ந்து போயிட்டே இருக்கும். போக என்ன ஆகும்? ரெண்டும் u sin θ மைனஸ் gt ரெண்டும் இந்த இடத்துல என்ன ஆகும்? 0 ஆகும். ஆல்ரெடி நம்ம ஃபோர்ஸ் என்ன ஆகும்? எந்த ஒரு பொருளோட மேக போகும் என்ன ஆகும்? ஸ்லோவாகிட்டே இருக்கும். ஸ்லோவாகும். இந்த இடத்துல ரொம்ப ஸ்லோவாகிடும். இந்த இடத்துல 0, இந்த இடத்துல நின்றுட்டு அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்தோம் ஒரு இனிஷியல் ஃபோர்ஸு, இந்த இனிஷியல் வெலாசிட்டி. அந்த இனிஷியல் வெலாசிட்டி இந்த இடத்துல மாறாது. இனிஷியல் வெலாசிட்டியால் இது மறுபடியும் இந்த இடத்துல போயிட்டுருக்கும். நம்ம கொடுத்த இனிஷியல் வெலாசிட்டியால் அகைன் இது வந்து கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, இது கிராவிட்டி சைடில் இருக்குது. அதனால் கிராவிட்டி ப்ளஸ் நம்ம கொடுத்துற அந்த இனிஷியல் ஃபோர்ஸ், அதாவது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், இந்த ரெண்டு ஃபோர்ஸாலையும் அது எப்படி ஆகுது அப்படின்னா இந்த டைரக்ஷன் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? நம்ம இந்த பாயிண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரிசல்டன்ட் வெலாசிட்டி பார்க்கும். யூஎக்ஸ்ன்றது என்னது? கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ u cos θ. அகைன் இந்த பாயிண்டில் வெலாசிட்டி அலாங் த வெர்டிக்கல் டைரக்ஷன் uy, y டைரக்ஷன். திஸ் இஸ் y டைரக்ஷன் என்ன இருக்குது? u2, அதாவது இந்த டைரக்ஷன் u2 எடுத்துருக்குறோம். நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அதுக்குள்ள ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் √(ux² + u2²). அந்த வேல்யூவில் நம்ம அந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, u2ன்றது என்னது? வெலாசிட்டி நம்ம எப்படி எடுத்துருக்கோம்? u2 = u1 - gt. இது வெலாசிட்டி உள்ள எக்ஸ்பிரஷன். u2 = u1ன்றது என்னது? u1 u sin θ. திஸ் இஸ் ஸ்டார்டிங்கில் இருக்குது u sin θ மைனஸ் g இன்ட்டு t. நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். v = √(ux²). என்னது? u cos θ. திஸ் இஸ் ux², u cos θ. u cos θ² ப்ளஸ் u2². u2 என்னது? தேர் இருக்கு பாருங்க, u2²ன்றது தேர் இருக்கு. இதோட வேல்யூ நான் u sin θ மைனஸ் gt, u sin θ மைனஸ் gt². அகைன் u². நம்ம ஒன்றும் பண்ணல, இதை நான் எப்படி நான் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன்னா சிம்பிள் கால்குலேஷன் தான். u cos θ² ப்ளஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், u² sin ஸ்கொயர் θ மைனஸ் g² t². ஓகே, இங்கே பார்த்தா எப்படி இருக்கும்? u² cos ஸ்கொயர் θ ப்ளஸ்
u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அகைன் மைனஸ் 2ab 2 into u sin theta மைனஸ் u sin theta gt அப்படின்னு எழுதிருப்போம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், வீட்டில் சால்வ் பண்ணுங்கள். நம்ம u ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துருவோம். u ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கும்? cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1. ஸோ u ஸ்கொயர் ப்ளஸ் g ஸ்கொயர் t ஸ்கொயர் மைனஸ் 2ab 2u t sin theta இந்த வேல்யூ வந்துடும். ஓகே, அகைன் நம்ம இந்த வேல்யூ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஜூம் பண்ணி இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இதான் அந்த பாயிண்ட், இதான் அந்த கர்வ். இந்த கர்வ், இந்த பாயிண்ட் சி, இந்த பாயிண்ட் சி, u2 இந்த u2 டைரக்ஷன் u2, this is ux horizontal ux எழுதிருக்கிறேன். இந்த வேல்யூ பார்த்தோம்னா வெலாசிட்டி v, வெலாசிட்டி u, இங்கே கொடுக்குற அந்த வெலாசிட்டி தான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறேன். நம்ம ஆங்கிள் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா tan theta ஈக்குவல், tan theta வேல்யூ என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. அதானே இதுக்கு ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிற பாருங்க. இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறேன், இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? tan theta ஈக்குவல், tan theta என்ன போகிறோம்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் என்னங்க? u2. இதான ஆப்போசிட் சைடு, அதானே இது ஆப்போசிட் சைடு. இதுதான் u2, இதுதான் u2. ஓகேங்களா? இது u2 பித்தாகரஸ். திஸ் இஸ் u2, திஸ் இஸ் u2, திஸ் இஸ் என்ன சொல்கிறோம்? ux. இது uxனா இது ux, அப்படி தானே? ஓகே, அப்போ u2 இதோட வேல்யூ என்ன போட்டிருக்கோம்? u2 டிவைடட் பை ux. திஸ் இஸ் ux, ஆப்போசிட்டு அட்ஜசன்ட் சைடு. என்ன போட்டிருக்கோம்? u2 என்னது? u sin theta minus gt, u sin theta gt divided by ux என்னது? ux value u cos theta, constant value. So alpha equal to tan inverse u sin theta minus gt divided by u cos theta. இதான் இங்க இருக்கிற ஆங்கிள், இதான் இந்த பாயிண்டோட வேல்யூ. ஓகேங்களா? அகைன் இதுதான் ரிசல்டன்ட் வெலாசிட்டி. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், நிறைய பாயிண்ட் இருக்குது. எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அகைன் இந்த ப்ராப்ளத்தை நடத்துகிறேன், இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. அகைன் இந்த வீடியோ பாருங்கள், புரியலன்னா கேளுங்க. எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இந்த சாப்டரில் வர எல்லா ப்ராப்ளமும் இதுதான் பேசிக். இதை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணலாம். ஓகே, அகைன் பார்க்குறது மேக்ஸிமம் ஹைட் reached by the projectile. மேக்ஸிமம் ஹைட் இந்த இடம், இந்த பாயிண்ட் மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி u1, அதாவது u1 எப்படி இருக்கும்? சாரி u1 equal to u sin theta. u3 that is u3 எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருக்கேன். போக போக என்ன ஆகும்? வெலாசிட்டி மைனஸ் gt சேர்ந்து போட்டிருக்கு. எப்படி கோயிங்கில் எப்படி இருக்கும்? இந்த லாஸ்ட் ஹையஸ்ட் ஃபைனல் பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்டில் எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். எந்த வெலாசிட்டி? வர்டிக்கல் வெலாசிட்டி. வர்டிக்கல் வெலாசிட்டி இந்த இடத்துல 0 இருக்கும். இந்த வர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஆப்ஜெக்ட் sy நம்ம கண்டுபிடிக்கிறதாக என்ன சொல்லியிருக்கோம்? sy ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஹைட்டு. ஹெச்னு வச்சுக்கலாம், கேபிட்டல் ஹெச்னு வச்சுக்கிங்க, இல்லை நார்மல் ஹெச் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னது? தேர்ட் கைனடிமேட்டிக்ஸோட ஈக்குவேஷன் என்ன சொல்லுவோம்? u3 ஈக்குவல் u ப்ளஸ் 2as அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேங்களா? அதான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். u3 ஸ்கொயர் மைனஸ் u1 ஸ்கொயர் மைனஸ் 2gs சால்வ் பண்ணியிருக்கோம். இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். u1ஓட வேல்யூ, சாரி u3 வேல்யூ என்ன? அந்த இடத்துல 0, u3 வேல்யூ 0 ஈக்குவல் u1 என்னது? vertical velocity u sin theta square minus 2gh. நம்ம h கண்டுபிடிக்க போறோம், ஹைட், மேக்ஸிமம் ஹைட். அதனால நம்ம h எடுத்துக்கிறோம். and then பார்த்தோம்னா 2gh, நம்ம h வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? h 2gh ஈக்குவல் u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta. ஆர் h வேல்யூ நமக்கு வேணும், h மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லா செல்லையும் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடலாம். ஸோ வேல்யூ என்ன வருது? h ஈக்குவல் u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta டிவைடட் பை 2g. இந்த வேல்யூ எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ, எதுவுமே மாறாது. பார்க்க போகிறோம். அந்த ஒரு
ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்டில். அதில் ஃபஸ்ட்டு ரெண்டுமே அதான் நடத்துகிறோம் உங்களுக்கு. வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்ஷன், டைரக்ஷன் எப்படின்னு நடந்துட்டோம். இதுதான் மேக்ஸிமம் ஹைட்டு. மேக்ஸிமம் ஹைட்டில் நான் எழுதி போடல. திஸ் இஸ் மேக்ஸிமம் ஹைட்டு. இந்த வேல்யூலாம் மாறாது. ஓகே, நவ் டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட், மேக்ஸிமம் ஹைட் அதை பார்க்க போகிறோம். டைம் டேக்கன் டு அட்டைன் மேக்ஸிமம் ஹைட். ஓகே, u3 ஈக்குவல் டு u1 மைனஸ் ஜிடி. ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு அந்த ஒரு எக்ஸ்பிரஷன், அந்த ஈக்குவேஷன் தான் எடுக்கிறோம். u3 ஈக்குவல் டு u1 மைனஸ் ஜிடி. சப்ஸ்டிட்யூட் நோட் த வேல்யூ. u3 வேல்யூ 0 மைனஸ் u1 வேல்யூ u1 u sin theta மைனஸ் gt. ஓகே, gt வேல்யூ எடுத்துகிட்டு ஈக்குவல் டு u sin theta u sin theta. What is the value of t? t equal to u sin theta divided by g. This is t value. This is t value. இதுதான் மேக்ஸிமம் டைம். இந்த ஒரு பார்ட்டிக்கல் ஃப்ரம் ஆரிஜின்லேருந்து இங்கே போகிறதுக்கு வெரி ஹையஸ்ட் பாயிண்ட்டு ஹைட்டுக்கு, இந்த ஹைட்டுக்கு போகிறதுக்கு ஃப்ரம் இதிலேருந்து இது வரையும் எவ்வளோ தூரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னா இந்த டைம் தான் எடுத்துக்கும். எவ்வளோ டைமு? t ஈக்குவல் u sin theta divided by g அப்படின்னா. டைம் ஆஃப் ஃப்ளைட் x ஈக்குவல் இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்? டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃப்ரம் எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணுது இந்த பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரையும், இந்த பாயிண்ட் வரை அப் டு திஸ் பாயிண்ட், இந்த எண்டு பாயிண்ட் வரையும் எவ்வளோ நேரம் டைம் எடுத்துது. ஃபஸ்ட்டு பார்த்தது ஃப்ரம் இந்த ஆரிஜின்லேருந்து இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் வரையும் பார்த்தோம், ஹையஸ்ட் ஹைட் இந்த வரையும் பார்த்தோம். இப்போ ஃபுல்லாக எடுக்க போகிறோம். ஓகே, அதுக்குள்ளே எக்ஸ்பிரஷன் u is equal to ut minus of gt square. Substitute the value x s is equal to 0, u1 u sin theta t value minus of gt square. ஓகே, ஆஃப் gt square, ஆஃப் gt square இங்கே எழுதிருக்கிறோம். ஆஃப் gt square equal u sin theta into t. t equal எப்படி எழுது வரும்? ஸ்கொயரில் எடுத்தாச்சு. t equal எப்படி எழுதுவோம்? இந்த வேல்யூ அப்படியே நம்ம டிவியில் வச்சுங்க, அந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்திருக்கேன். இதை நம்ம நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா t ஈக்குவல் டு 2u sin theta டிவைடட் பை ஜின்னு கிடைக்கும். ஓகேங்களா? நோ இப்போ இதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். t ஈக்குவல் இந்த வேல்யூ பார்த்தா எப்படி இருக்கு? இது t. ஓகேங்களா? 2u sin theta டிவைடட் பை g. ஓகே, இந்த வேல்யூ இந்த t ஈக்குவல் டு u sin theta டிவைடட் பை g, u sin theta டிவைடட் பை g. ஸோ இந்த வேல்யூவை நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ 2t கிடைச்சிருது. ஸோ 2t ஈக்குவல் டு டைம் t ஈக்குவல் டு 2t அப்படின்னு எடுக்கிறோம். அதாவது இந்த ஏரியாவில் இருந்து இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு ட்வைஸாக எடுத்துக்கும். இதோட வேல்யூ என்ன இருந்தது? இதோட வேல்யூ வந்து u sin theta டிவைடட் பை g இருக்குது. பட் இதோட வேல்யூ என்ன இருக்குது? ட்வைஸாக இருக்குது, 2t. அவ்வளோதான். t ஈக்குவல் டு 2t நம்ம பார்த்துருக்கோம். அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோங்க. t ஈக்குவல் டு 2t அப்படின்னு வந்துருக்கு. ட்வைஸாக இருக்கும். இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு t ஈக்குவல் டு 2t அதோட வேல்யூ கிடைக்கும். இதுதான் டோட்டலாக எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுது, டைம் எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டது அப்படின்னு இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அகைன் ஹரிசாண்டல் ரேஞ்ச் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஹரிசாண்டல் ரேஞ்ச்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்டூ வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளைட், டைம் ஆஃப் ஃப்ளைட். ஹரிசாண்டல் ரேஞ்சுங்கிறது ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்டூ டைம் ஆஃப் ஃப்ளைட். இதுதான் ஹரிசாண்டல் ரேஞ்சு. ரேஞ்சுங்கிறது இந்த ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ ரேஞ்ச், இந்த ரேஞ்சை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்டூ டைம் ஆஃப் ஃப்ளைட், அதுதான் ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஆர் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் ரேஞ்ச் நம்ம ஆர்னு நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். ஆர் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் u cos theta இன்டூ டைம் ஆஃப் ஃப்ளைட்டு t அப்படின்னு எடுத்துருக்கோம். அகைன் t ஈக்குவல் டு u cos theta இன்டூ t, டைமோட வேல்யூனா 2u sin theta டிவைடட் பை g நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2u டிவைடட் பை g, t ஈக்குவல் இதுதான் t, டைம் ஆஃப் ஃப்ளைட். t ஈக்குவல் டு 2u sin theta டிவைடட் பை g அப்படி எடுத்துருக்கோம். அந்த வேல்யூ டேரெக்டாக எடுத்துரும். ஆர் ஈக்குவல் u ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுறோம், u ஸ்கொயர் இன்டூ 2 cos theta sin theta டிவைடட் பை g. 2 sin theta cos theta எப்படி எழுதுவோம்? 2 sin theta cos theta ஃபார்முலாஸ் sin 2 theta. ஓகே, குட். u ஸ்கொயர் sin 2 theta டிவைடட் பை g. இதுதான் ரேஞ்ச். ஓகேங்களா? இது ரேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? மேக்ஸிமம் ரேஞ்ச்.
மேக்ஸிமம் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பார்த்தோம் அப்படின்னா r ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா டிவைடட் பை ஜி. யூ ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டு, திஸ் கிராவிட்டி இதுவும் கான்ஸ்டன்ட்டு. ஸோ நம்ம என்ன தான் பண்ணலாம், இந்த ஆரில் இது கான்ஸ்டன்ட்டு இதுவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, சைன் 2 தீட்டா தான் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் ரேஞ்சுனா சைன் தீட்டா இதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன? சைன் 2 தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன? மேக்ஸிமம் வேல்யூ 1. சைன் தீட்டாவுக்கு மேக்ஸிமம் 1. ஸோ சைன் 2 தீட்டா ஈக்குவல் 1. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன? சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி. மேக்ஸிமம் சைன் தீட்டாவுக்கு 1, ஸோ 45 டிகிரி, தீட்டாவுக்கு 45 டிகிரி. ஸோ ஆர் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம், யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா டிவைடட் பை ஜி. ஆர் ஈக்குவல் சைன் 2 தீட்டாவோட வேல்யூ 1. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், யூ ஸ்கொயர் டிவைடட் பை ஜி. அதான் நம்ம சொல்கிறோம் சைன் தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ 1, தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி. இதனால தான் மேக்ஸிமம் ரேஞ்ச், ரொம்ப தூரம் மேக்ஸிமம் ரேஞ்ச். நம்ம ஒரு த்ரோ பாலில் விட்றோம், ஏதாவது ஒரு பொருளை நம்ம விட்டுறோம் த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்போ அந்த பால் வந்து ரொம்ப லாங்காக போகும் அப்படின்னா எப்போ நம்ம 45 டிகிரியில் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த 45 டிகிரியில் நம்ம த்ரோ பண்ணுறோமோ அதுதான் இருக்கிறதுல மேக்ஸிமம் ஹைட்டாக மேக்ஸிமம் ரேஞ்ச், ரொம்ப தூரம் போகும் அப்படின்னும் இதில் நம்ம கற்றுக்கலாம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் ரேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு 2 ப்ராப்ளம் அகெயின் இப்போ நடத்துனதை திரும்ப பாருங்கள். புரியலன்னா ஒரு டைம் கேளுங்க, எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். நமக்கு குரூப் இருக்குது, குரூப்பில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சார் இந்த இது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அகைன் திரும்ப பாருங்கள். இந்த யூனிட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் ஆஃப் மோஷன் ஆல்ரெடி நான் கிளாஸில் சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ரொஜெக்டைல் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி தான் இந்த சாப்டர்லேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எதை மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் இந்த டெஃபினேஷன், இந்த ஃபார்முலாஸ் மட்டும்தான். இதை மட்டும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக எப்படியாவது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ப்ராப்ளம் தான் சரி, எதை மாதிரி டைப்பு ப்ராப்ளம் கேட்டாலும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ லீவை கொஞ்சம் பயன்படுத்திங்க. யூனிவர்சிட்டிலையும் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வந்து கண்டினியூவாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, லீவ் இருக்காது. ஸோ இருக்கிற ஹாலிடேஸை நீங்கள் இந்த கொரோனாவுக்காக கொஞ்சம் லீவில் நம்ம வீட்டில் இருக்கோம், கண்டிப்பாக அதை கொஞ்சம் எல்லோரும் இந்த ப்ராப்ளம் டெஃபினேஷன்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.